நான் தான் பிரியாணி. என் ருசியில் மயங்கி என்ன அதிகமா சாப்பிடாதே. நான் உன்னை சோம்பேறியாக்குவேன். உன் வயிற்ற கணக்க செய்வேன். ஜாக்கிரதை. நான் தான் பர்கர். என் சீஸ் மற்றும் ஜங்க் உணவுகளால் உன் இதயத்தை சோம்பேறியாக்குவேன். என்னை அடிக்கடி சாப்பிடாதே, அப்புறம் ஓட முடியாது. ஜாக்கிரதை. நான் தான் முறுக்கு. தீபாவளி வந்தா போதும் எல்லாரும் என்ன கடிச்சு தள்ளுவீங்க. ஆனா நான் குளிச்சு வந்த அந்த பழைய எண்ணெய் உங்க லிவர்ல போய் செட்டில் ஆகிடும். நான் கொடுக்கிற கலோரியை எரிக்காம விட்டீங்கன்னா உங்க பழைய Dress எதுவுமே இடுப்புல ஏறாது. என் மொறுமொறுப்பு ஒரு மாய. நான் கொடுக்கிற கொழுப்பு தான் நிஜம். நான் தான் புரோட்டா. உன் குடலில் ஒட்டிக்கொண்டு உன் செரிமானத்தை தடுத்து உன்னை நோயாளியாக்குவேன். என்னிடம் சிக்காதே. நான் தான் ஃப்ரைட் ரைஸ். ருசியால் உன்னை மயக்கி உன் வயிற்றில் நஞ்சையும் கொழுப்பையும் நிரப்புவேன். ஜாக்கிரதை. நான் தான் கொத்து பரோட்டா பேசுறேன். அந்த கல்லுல போடுற டக் டக் சத்தத்துக்கே நீங்க அடிமை தானே. ஆனா உள்ள போனதும் இருக்கு வேடிக்கை. மைதாவால உங்க குடலை மந்தமாக்கி செரிமானத்தையே தடுமாற. நான் குளிச்சு வந்த அந்த எண்ணெயும் டால்டாவும் உங்க ரத்த குழாயை மெல்ல மெல்ல அடைக்கும். ருசிக்கு ஆசைப்பட்டு என்ன தின்னா நெஞ்சு எரிச்சலும் ஊழசதையும் தான் மிஞ்சும். நான் தான் கெச்சப். நான் தக்காளி மாதிரி நடிப்பேன். ஆனா நிஜத்துல நான் சர்க்கரையும் உப்பும் கலந்த ஒரு ஏமாற்றுக்காரன். என்ன அதிகமா சாப்பிட்டா உன் உடம்பு வீங்கும், இதயம் கஷ்டப்படும். என்ன தள்ளி வை, ஆரோக்கியமா இரு. நான் தான் முறுக்கு பேசுறேன். சும்மா இருக்கிற நேரத்துல என்ன தின்னு தீக்குறீங்களே. இதுல இருக்கிற அதிகப்படியான உப்பும் எண்ணெயும் உங்க பிபியை எகிர வைக்கும் தெரியுமா? அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் நஞ்சு. நான் வெறும் பலகாரம் தான். நாக்க அடக்க தெரிஞ்சவன் தான் ஆரோக்கியத்தை ஆள முடியும். யோசிச்சு முடிவெடுங்க.